குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க சித்திரை மாதத்திலிருந்து, இந்த வருடம் சித்திரை மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரை இருக்கக்கூடிய ஒரு வருட முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது விசுவாவசு வருடம். 60 தமிழ் வருடங்களில் 39வது வருடம் இந்த வருடம். இந்த வருடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வருடத்தோட சிறப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருடத்தை பொறுத்த வகையில் நிறைய திருமணங்கள், அப்படி சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க இருக்குது. காதல் திருமணங்கள் கைகூடும் வகையில் இருக்குது. அரசு திட்டங்கள் அப்படிங்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆதாயம் தரும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் நிறையவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. நல்ல மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, விவசாயம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தானிய உற்பத்திகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னாக்க உணவு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுவதுமாக நிறைவடையக்கூடிய வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வருடம். மக்கள் எல்லோருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு பணம் அதிகப்படியாக புழக்கம் இருக்கும். சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வருடத்தில் மக்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் விலை ஏற்றம் அதிகரிக்க போகுது. அதே போல் விற்பனையும் அதிகரிக்க போகுது. மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விஷயத்தில் அதிகமாகவே இருக்குது. ஆட்சி மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் பதவி மாற்றங்கள் நடக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. இந்த வருடத்தோட மிகவும் முக்கியமான சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த வருடத்தோட முக்கியமான சிறப்பே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி தரும் விஷயங்கள், மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயமாகவும் கொண்டாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாகவும் இந்த வருடம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடத்திலே இருக்குது. குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தான் பெயர்ச்சி ஆகிறார். சனி பகவான் அப்படிங்கிறது மார்ச் 29ஆம் தேதியே பெயர்ச்சி ஆயிட்டார். அடுத்து பார்த்தோம்னாக்க ராகு கேதுக்கள் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாமே இந்த வருடத்திலேயே அமைந்திருக்குது. அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது, கோச்சார பலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்போ என்ன விதமான பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எது சார்ந்த வழிபாடுகள் செஞ்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, கோச்சார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு வருட பலன் சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நிகழ்வோட பார்க்கலாம். மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நாள் வரை மிதுன ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து பல்வேறு விதமான விரய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சாச்சு. என்னென்ன விதமான சிரமங்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசியை பொறுத்த வகையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்ப சரியாயில்லை. அதுலேயும் குடும்ப பிரச்சனை, ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிற, கூட்டு தொழில்கள் சரியா இல்லை, பிஸ்னஸில் பல்வேறு விதமான மன வருத்தங்கள் ஏற்பட்டது சில பேருக்கு. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு திருமணமே நடக்கலை. பல்வேறு விதமான நிறைய இடத்துல வரன் பார்த்தாச்சு, கிட்டத்தில் வந்து தடைபட்டு போயிடுது.
அடுத்து விரய செலவுகள் அதிகம், வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, செலவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கடன் பிரச்சனை, கடனை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள சிக்கியாச்சு. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை. தொழிலில் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான தொழில் போட்டிகள், சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்பாவோட உடல் நலம் சரியில்லை, முன்னோர்கள் அப்பா சார்ந்த உறவுகளில் பிரச்சனை, இடத்து பிரச்சனை, நம்ம பேசினாலே பல பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு போச்சு. ஆனால் இப்போ அதில் ஒரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, குடும்பத்தில் பல்வேறு விதமான சிக்கல்கள், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடியாத தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இந்த விசுவாவாசு வருடத்தில் இந்த 4 கிரகங்களோட பெயர்ச்சியால் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து பல்வேறு விதமான விரய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ ஜென்மத்திலே வந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7-10 கூடையவராக இருக்கிறார். 7-10 கூடையவர் ஜென்மத்தில் வந்து அமர்றாரு, ஜென்ம குருவாக வந்து அமர்றாரு. இவ்வளவு நாளாக நமக்கு குலதெய்வ அருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றாக்குறை இருந்தது, தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது சரியா இல்லை. ஆமாம், ஆண்டவன் துணை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுச்சு. இந்த வருஷத்தில் குரு வழிகாட்டுதல், ஆண்டவன் துணை அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. இதுவரை உங்கள் மனசில் இருந்த மனக்குழப்பம், தலைவலி, பிரச்சனை இதையெல்லாம் தீர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது குரு பயிற்சியால் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரொம்ப பேசுகிறாப்புல, நிறைய விவரம் தெரிஞ்சது மாதிரி சொல்கிறாப்புல, எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனால் எதையும் சரியாக செய்ய மாட்டுறாப்புல அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அற்புதமாக நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படின்னா, தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அப்போ தெய்வமே துணைக்கு வந்தாச்சு, ஆண்டவனே கூட இருந்தால் அவ எதையுமே சாதிக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இந்த வருடம் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வகையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வருடமாக இருக்குது. தொழிலில் இருந்த நெருக்கடி கம்ப்ளீட்டாக மாறுது. நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு, தொழிலில் ஒரு பெரிய லாபம் இல்லை, கூட்டாக சேர்ந்து தொழில் பண்ணவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய மாற்றம் அடையுது. உங்களுக்கான தொழிலை ரொம்ப சிறப்பாக நேர்த்தியாக செஞ்சுருவீங்க. தொழிலை ஸ்டார்ட் பண்ணலன்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தொழிலை தொடங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானை 10ஆம் இடத்துல வந்து அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும், அதிலும் கர்மம் செய்யக்கூடிய தொழில்தான அதிபதியே வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த அதிபதி, அந்த வீடு கொடுத்த அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கிறார். ரொம்ப அற்புதம். தாராளமாக நீங்கள் தொழில் தொடங்கலாம். தொழிலில் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். கோச்சார பலன் அவ்வளவு அருமையாக இருக்குது. அடுத்து பாருங்கள், குரு பார்வை, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. திருமணமாகி குழந்தை இல்லை, பல வருடங்களாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் மருத்துவ உதவியால் கண்டிப்பாக குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கிடைக்க இருக்கு. குலதெய்வ அருள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை எல்லாம் ரொம்ப சாதகமாக லாபகரமாக முடியுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய வருடம் இந்த வருடம். உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் பிரிந்து இருந்த பெற்றோரை பிரிந்து இருந்த குழந்தைகள் பசங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். வேலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருக்கவங்களாம் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஐடி செக்டாரில் இருக்கக்கூடியவங்களாம் மிகப்பெரிய லெவலில் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட
இந்த வருடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வருடமாக இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தேறும். நீண்ட நாளாக திருமணமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷத்தில் திருமணம் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு நல்ல காலகட்டம். அப்பாவோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளோட நட்புறவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு நல்ல வருடம், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கான முயற்சிகளை இடுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.